எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட 60 டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. ஐ எம் வெரி கிளாட், மகிழ்ச்சி. ஸோ என்னோட சேனலை முன்னே பற்றி யோசி திங்கப்படுவர் செல்ஃப். உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோ, இம்பார்ட்டண்டான பதிவு என்னென்னா ஃபன்னி காமெடி, அதாவது காமெடி கலந்த ஒரு உண்மை சம்பவம் தான் இது. ஒரு மது பிரியர்கிட்ட இவங்க போய் கேட்குறாங்க, நீ ஏன்பா குடிக்கிற அப்படின்ட்டு, உனக்கு என்ன தோணுது அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் தான் தினமும் தோணுது எனக்கு குடிக்கிறதுக்கு, இதை நான் நிப்பாட்டணும்னு சொல்கிறார். உடனே அவங்க நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை நிப்பாட்டணும்னா நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு கன்சிடர் பண்ணிங்க. டாக்டர்கிட்ட போனீங்கன்னா இந்த குடியிலேருந்து உங்களை நிப்பாட்டுறதுக்கு நிறைய ஆலோசனை, வழிகள், மாத்திரை, மெடிசன்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுங்கள், நிப்பாட்டிடலான்றாங்க. டாக்டர் கேட்குறாரு, நீ ஏன்பா தினமும் குடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. உன்னோட ஹெல்த்து ஸ்பாயில் ஆகிட்டுருக்கு, யூரின் டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்றாங்க. எடுத்துகிட்டு வந்தால் பெரிய பெரிய ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுது. ஆல்கஹாலிசம் கலந்து இவங்களுக்கு எல்லாமே பாதிப்பு வருது, உடல் பூரா. இவங்க கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்காங்க. 95% இவங்க கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்காங்க. 5% தான் இருக்குது இவங்களை காப்பாற்றணும்னா. நல்ல வேலை இப்போயாவது வந்தீங்களேன்னு சொல்லி இந்த டாக்டர் கேட்குறாங்க. நான் சொல்கிற மருந்து, மாத்திரை, மெடிசன்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் இதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிங்க, இல்லைனா உங்கள் உயிருக்கு ஆபத்துன்றாங்க. இந்த பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட்லாம் எடுத்துகிட்டு சொல்கிறாங்களே, அதில் எவ்வளோ இருக்குது என்னன்னு எல்லாமே சொல்கிறாங்க. இவன் இப்போ நார்மலாக இருக்காப்புல குடிக்காமல், அதனால் கேட்குறாப்புல. இன்றைக்கி கேட்டுட்டு மருந்து, மாத்திரை, கன்சல்டன் எல்லாம் டாக்டர் செலவெல்லாம் பண்ணிவிட்டு இவங்க வீட்டுக்கு போகிறாங்க. மறுநாள் என்ன பண்ணுறாங்க, இந்த போதைக்கு அடிக்ட் ஆகி திரும்பவும் இந்த இதில் போயிட்டு குடிச்சிட்டு வந்துடுறாப்புல. எப்படிங்க காப்பாற்றுறது? அந்த வீட்டில் இருக்கவங்க தவிச்சிட்ருக்காங்க. இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் விலைவாசிகள் ஒரு பக்கம் அதிகமாக இருக்குது, கோல்டு ரேட் அதிகமாக இருக்குது, ஒரு லேண்டு வாங்க முடியல, வீடு கட்ட முடியல, படிக்க வைக்க முடியல, எவ்வளோ செலவுகள். நமக்கு ரீசார்ஜ் பண்ணணும், நம்ம பால் பாக்கெட் வாங்கணும், ஃபேமிலியை ரன் பண்ணணும் அப்படின்னு ஓடிட்டுருக்க பேரண்ட்ஸ்க்கு இப்படி ஒரு மது பிரியர்களை டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போய் கன்சிடர் பண்ணுற அளவுக்கு நிலமை மோசமாயிடுச்சு. அப்படி சொல்லியுமே ஒரு நாள் தான் கேட்டாப்புல அந்த மது பிரியர். ஆல்கஹாலிசம் இஸ் ஹார்ம்ஃபுல் டு தி பாடின்னு சொல்லியாச்சு. கேட்கவே இல்லை அந்த மது பிரியர். அடுத்த நாள் திரும்ப இதை கண்டினியூ பண்ணியிருக்காரு. அவர் ஃப்ரெண்டு என்ன பண்ணியிருக்காரு, உன்னெல்லாம் திருத்தவே முடியாது, எப்படியாவது குடிச்சிட்டு ஒழிஞ்சு தோலை அப்படின்னு ஒரு கோபமாக சொல்லிட்டு போயிடுறாரு. 3வது நாள் அகைன் இவன் வராப்புல, என் மேலே என்ன தப்பு, எனக்கு தினமும் குடிக்கணும்னு தோணுது, இது டீ சாப்பிட்ற மாதிரி இருக்குது, எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னு. உடனே அவர் நண்பர் சொல்கிறார், நீ என்ன பண்ணுற, ஒரு வேளை 2 வேளை தானே குடிக்கிறேன், நீ என்ன பண்ண, ஒரேடியாக குடிச்சிரு, சாப்பாடும் நீ இது குடியே எடுத்துக்கோ, 3 வேளைக்குமே டிஃபன் குடிக்கிற, லன்ச் குடிக்கிற, நைட்டு டின்னர் குடிக்கிற, 3 வேளைக்குமே நீ குடின்ட்டார் அவர் நண்பர் கோவத்தில். இவனெல்லாம் திருத்தவே முடியாது, டாக்டர் செலவு பண்ணி 10,000 20,000 நம்ம செலவு பண்ணி அவனை காப்பாற்றலாம். கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் அவங்க போகும்போது திரும்ப இந்த ஒரு தவறை பண்ணும்போது அவர் கோவம் வந்துடுது. இவன் இருந்தால் என்ன, இல்லாட்டினா நான் இவனா என் நண்பன் சொல்கிறதுக்கு ரொம்ப கேவலமாக இருக்குன்றார். அவரால் ஜீர்ணிக்க முடியல. ஏற்கனவே ஒரு பக்கம் செலவு பண்ணுறாரு, ஃபேமிலியே ரன் பண்ணணும், அவருக்கு ஃபேமிலியே பார்க்கணும், இருந்தாலும் நண்பனாச்சே நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவர் நல்ல வழியில் அவனை திருத்தத்துக்கு சொல்கிறாரு. டாக்டர்கிட்டையும் போய் செலவு பண்ணி அந்த காசும் வேஸ்ட்டாக போகுது. இவன் இந்தமாரி பண்ணுறாங்கன்னு எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அடுத்த நாள் திரும்ப வராரு, இதே கண்டினியூ ஆகுது. அவ்வளோதான், விட்டுட்டார். நீ எப்படியாவது போப்பா, தயவு செய்து என்னுடைய நண்பன்ட்டு என் வீட்டு வாசல் முன்னாடி நிற்காத, உன்னை பார்த்தா என்னோடய பிள்ளைங்க கெட்டு போயிடுவாங்க, ப்ளீஸ் நீ வரவே வராத என் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவங்கள டிஸ்குவாலிஃபிகேஷன், அதாவது வேணான்ட்டார். உன்னோட சாவாசம் வேணாம், எனக்கு என்னை விட்டுடுன்ட்டார். இப்படி ஒரு ஆள் இருக்கிறதே மறந்துருன்ட்டார். அவர் ஃபேமிலியை பார்த்துட்டு நல்ல வழியில் போகிறார். திரும்ப இந்த இன்சிடென்ட் நடந்துச்சா, 1 வாரம் பேசலை, 2 வாரம் பேசலை, 3 வாரம் பேசலை.
4வது வாரம் இந்த நபர் வந்து போய் திரும்பவும் அவரை போய் டார்ச்சர் பண்ணுறாரு. நான் தான் சொன்னேன்லப்பா உன் சாகசமே வேணான்ட்டு, நீ ஏன் என் வீட்டு வாசல் முன்னாடி வரேன், என்னோடய பிள்ளைங்க பார்த்து என்னை கேள்வி கேட்பாங்க, தயவுசெய்து போ, என்னையும் கெடுத்துடாது, நான் ஒரு நல்ல ஃபேமிலியை ரன் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றார். அப்போ அந்த நண்பன் என்ன சொல்கிறாரு, அப்பப்பா நான் திருந்திட்டேன், நான் என்னை குடிக்கிறதில்ல, நீ சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம், நான் உங்கள்கிட்ட நன்றி தெரிவிக்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். சரிங்களா? ஸோ நல்ல நண்பன் இருக்கையில் அவன் வெற்றியை தான் நாடுவான். ஸோ ஒரு நண்பன் சரியான நபராக இருந்தால் இன்னொரு நண்பனை திருத்தணும். அவன் கூடயே சேர்ந்துக்கிட்டு அவன் காசுலேயே குடிச்சிக்கிட்டு அவனையே அழிச்சிக்கிட்டு ஜாலியாக இருக்கவங்க, அவனை வச்சு வேலை வாங்கி நிறைய பணம் சம்பாதிக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. அந்த மாதிரி பேட் நண்பனை வச்சுக்காதீங்க எப்பயுமே கூட. முடிஞ்சால் நல்ல நண்பனை வச்சுக்கிங்க. நண்பனாலே நல்ல நண்பன் தான்மா, நீ எப்படிம்மா கெட்ட நண்பன் சொல்கிறேன்னுவாங்க. ஒரு சிலவங்க குடிக்கிறதுக்கு காரணமே அந்த நண்பனாக தான் இருக்காங்க. அவங்களுக்காக அந்த பதிவு. உங்களுக்கு கோவம் வருதுன்னா நீங்கள் குடிக்கிறீங்கன்னு அர்த்தம். See you later guys. உங்கள் சுகன்யா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். மக்களே உஷாராக இருங்க. நல்ல நண்பன் கூட நீங்கள் சேர்ந்து கூடி கொண்டு என்ஜாய் பண்ணுங்கள். பேடான நண்பன் கூட சேராதீங்க. உன்னை பற்றி யோசி. திங்க் அபௌட் யுவர்செல்ஃப். உன்னை பற்றி நீ யோசி. அப்போ தான் உன்னை உலகம் மதிக்கும். நீ குடிச்சிட்டு ஒரு ரோட்டில் இருந்தனா உன்னை தூக்குறதுக்கே 4 பேர் வரணும். நீ எப்படி வந்து சமுதாயத்தில் வந்து உனக்கு நல்ல பேர் கிடைக்கும்? குடிகாரன், குடிமகன், சிறந்த குடிமகன், இந்த பேர் தான் கிடைக்கும். See you later guys. உங்கள் சுகன்யா.